ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ட்ரேட் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11/3/2020 மார்க்கெட் எப்படி இருந்துச்சுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைனோட பார்த்துட்டு அடுத்து 12/3/2020 மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம லெவல்ஸை பார்க்கலாம். 11/3/2020 நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பையிங் லெவலை கிராஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி சேம் டைமில் பேங்க் நிஃப்டியும் நம்மளோட பையிங் லெவலை கிராஸ் பண்ணிச்சு. நான் டெலிகிராம் சேனலில் குறிப்பிட்டிருந்தேன், பேங்க் நிஃப்டி கிராஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே 200 பாயிண்ட்ஸை ரீச் பண்ணிச்சு. அந்த பெட்வீன் டைமில் கரெக்டான ட்ரேடர்ஸ் யாராவது நம்மளோட லெவல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 200 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸை புக் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். பிகாஸ் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம், அதாவது ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே மேலே அப் சைடு போயிட்டு அகெயின் மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சு. கிட்டத்தட்ட லோ பிரேக் ஆகிற லெவலுக்கு மார்க்கெட் கீழே டவுன் வந்துச்சு. லோ மீன்ஸ் என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமில் என்ன லோ வச்சானோ அந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்காக கீழே வந்துச்சு. அதாவது கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்டை இருந்துச்சு. அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் அகெயின் திரும்பி மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா நம்மளோட லெவல் மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம உடனே பை பண்ணி புக் பண்ணுறதும் ஒரு வகையான ப்ராஃபிட்டு. அண்டு ஒரு வேளை அந்த டைம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கல, புக்கிங் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் ஒன் சான்ஸ் கொடுப்பான் மார்க்கெட் டவுன் சைடு வந்து. ஏன்னா அப்படி வரும்போது நம்ம அந்த டைம் செகண்ட் என்ட்ரியாவோ இல்லை ஆவரேஜ் பண்ணுறதுக்காகவோ அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகலாம். அப்படி நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க கீழே அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட் அகெயின் வந்து ஹை பிரேக் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் தாராளமாக வெளியே எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் ஓப்பனிங் டைமில் ஹை பிரேக் நம்ம லெவலை பிரேக் பண்ணாலும் அகெயின் சேம் டவுன் சைடு வந்து லோ லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அகெயின் மார்க்கெட் திரும்பி ஹை கிட்ட போச்சு. ஸோ அந்த பெட்வீன் டைமில் நீங்கள் கண்டிப்பாக லோ லெவலில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை கிட்ட வரும்போது நீங்கள் தாராளமாக செல் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம் ப்ராஃபிட்டோட. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் நம்ம லெவலை பிரேக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு, அதாவது பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் கொடுத்தாலுமே நிஃப்டி மட்டும் அந்தளவுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்காம டவுன் சைடு வந்ததுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தேன். நம்மளோட கேப் லெவல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி போன வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்திருப்பேன். இன்றைக்கி அதாவது 11/3/2020க்கான லெவல்ஸை குறிப்பிட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா 220 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் கொடுத்துருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி என்ன தான் எடுத்திருந்தாலும் நமக்கு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் இதில் கொஞ்சம் நம்ம வெளியே வர முடியும். மேபி நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைனோட அந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். போன வீடியோன்னு இல்லை, போன ஒவ்வொரு வீடியோலையும் அதோட லெவல்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸை நீங்கள் கரெக்டாக எங்கெங்கே எந்த லெவலில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 220 பாயிண்ட்ஸ் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 220 பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக 100 பாயிண்ட்ஸ் நம்ம லெவலை பிரேக் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ 200 பாயிண்ட் கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால 200 பாயிண்ட்டும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதில் ஆவரேஜாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் இல்லை 150 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 150 பாயிண்ட்ஸ் இந்த லெவலில் நீங்கள் கிடைக்கும்போது தாராளமாக அகெயின் நீங்கள் ஆவரேஜ் பண்ணவோ இல்லை அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கவோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த டைமில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெஷ் லெவலாக எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்ன விஷயங்களை இன்டிமேட் பண்ணுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைனோட நான் இதை பற்றி நான் டீட்டெயில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த சார்ட்டோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை நான் எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு நான் விளக்குறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் 12/3/2020க்கான லெவல்ஸை நம்ம பார்க்கலாம். 12/3/2020 நிஃப்டி 10,515 to 10,425 இதுக்கான லெவல்.
இதில் 10,000 அதாவது 100 பாயிண்ட் கேப் 10,415 லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட 10,415 டு 10,500க்குள்ளே நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10,450 இதுக்கான ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னா ப்ளஸ் 100 பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10,550 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். ஒருவேளை கீழே பிரேக் பண்ணாமல் மேலே 10,515 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் பை ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட 10,515 டு 10,415 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இதற்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குன்னா 10,450 100 பாயிண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 10,350 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 26,820 டு 26,520 தான் இதுக்கான லெவல்ஸ். கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் கேப். இது கிட்டத்தட்ட 26,520 பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 26,520 டு 25,800க்குள்ளே தாராளமாக பை பண்ணலாம். 26,520 டு 26,800க்குள்ளே நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குன்னா 26,600 கூட 300 பாயிண்ட் கேப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா 26,900 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். ஒருவேளை பை ட்ரெண்டுக்கான வாய்ப்பாக இருந்துச்சுன்னா அது 26,820 பிரேக் பண்ணிச்சுன்னா கன்ஃபார்ம் அகைன் பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட 26,820 டு 26,520க்குள்ளே தாராளமாக பை பண்ணலாம். இதற்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா 26,600 டூட 300 பாயிண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 26,300 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்டும் கேப் கொடுக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு ஓரளவு கம்ஃபர்டபுளான பாயிண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டுமாரோ மார்க்கெட் எந்த லெவலில் பிரேக் பண்ணுதோ அந்த லெவலில் நீங்கள் தாராளமாக பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சி நிஃப்டி 50 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி 100 200 பாயிண்ட் கேப் கிடச்சுன்னா கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரது சேஃப். அப்படி ஒரு வேளை நீங்கள் புக் பண்ணல அப்படின்னா அகெயின் மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை பை ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கேப்பில் ஒரு ஆவரேஜான ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாயிண்டில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம். ஒருவேளை நம்ம லெவல் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஆனால் நமக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிள் புக் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டுகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் அகெயின் டவுன் சைடு வரும்போது உங்களுக்கு அந்த ஆவரேஜான பாயிண்ட் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ப்ராஃபிட்டில் தான் உங்களை கொண்டு வந்து புக் பண்ண வைக்கும். அப்போ நீங்கள் புக் பண்ணிட்டு தாராளமாக வெளியே வந்துடலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டுருக்கோம். அப்புறம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரஞ்சித். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.